அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக பல்வேறு முக்கியமான பதிவுகள் தொடர்ந்து நாம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அந்த வரிசையில பார்த்தீங்கன்னா, சிபிஎஸ்இன்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கீழ ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியா இருக்கு. அது என்னென்ன போஸ்ட்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சூப்பரிண்டென்டென்ட் போஸ்ட் பே லெவல் 6ல, அடுத்து ஜேஏ போஸ்ட் பே லெவல் 2ல. ஸோ இந்த சூப்பரிண்டென்டென்ட் போஸ்ட் பார்த்தீங்கன்னா 142 வேக்கன்சி இருக்கு. அதுல எஸ்சிக்கு 21 வேக்கன்சியும், எஸ்டிக்கு 10 வேக்கன்சியும், ஓபிசிக்கு 38 வேக்கன்சியும், இடபிள்யூஎஸ்க்கு 14 வேக்கன்சியும், அன்ரிசர்வ்டுக்கு 59 வேக்கன்சி இருக்கு. அப்புறம் நம்மளுடைய பிடபிள்யூடி பெர்சனுக்கு 6 வேக்கன்சி இருக்கு. அதுவே பார்த்தீங்கன்னா ஜேஏ பே லெவல் 2ல 70 வேக்கன்சி இருக்கு. அதுல 9 வேக்கன்சி எஸ்சிக்கு, 9 வேக்கன்சி எஸ்டிக்கு, ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 34 வேக்கன்சி இருக்கு. இடபிள்யூஎஸ்க்கு 13 வேக்கன்சி இருக்கு. அன்ரிசர்வ்டுக்கு 5 வேக்கன்சி இருக்கு. ஸோ மொத்தம் 70 வேக்கன்சி இருக்கு. பிடபிள்யூடிக்கு 2 வேக்கன்சி இருக்கு. இஎஸ்எம் பார்த்தீங்கன்னா 7 வேக்கன்சி இருக்கு. இந்த இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட், டெம்பரவரி போஸ்ட் கிடையாது. டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலமா போட போறாங்க. ஸோ ஆல் இண்டியா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் மூலமா இதை ஃபில்அப் பண்ணி இந்த போஸ்டிங் போடுறாங்க. விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்க. இந்த cbse.nic.in இருக்கு இல்லையா, அதுல போய் நீங்க அப்ளை பண்ணுங்க. வேற எதுவும் தேவையில்லை. அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய 31/1 தான் நமக்கு லாஸ்ட் டேட்டு. ஸோ 31 தான் இதுக்கு லாஸ்ட் டேட்டு. இதுக்கு என்ன கல்வித்தகுதி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சூப்பரனுக்கு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் யூஜி. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்ல, விண்டோஸ்ல, எம்எஸ் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ண அனுபவம் இருக்கணும். எப்படி எடுப்பாங்க அப்படின்னா, 2 எக்ஸாம் வைப்பாங்க. டயர் 1, டயர் 2. அதில டயர் 1ல பார்த்தீங்கன்னா, எம்சிக்யூ கொஸ்டின் இருக்கும். அது டயர் 2ல பார்த்தீங்கன்னா, ஓஎம்ஆர் பேஸ்ல டைப் பண்ற மாரி இருக்கும். அதே மாரி எஸ்ஏ டைப்ல எக்ஸாம் எழுதுற மாரி இருக்கும். அதோட சேர்த்து டைப்பிங் பண்ணக்கூடிய எக்ஸாம் இருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜேஏவுக்கு பார்த்தீங்கன்னா 12th முடிச்சிருந்தா போதும். டைப்பிங் பண்ண கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அப்புறம் எப்படி எடுப்பாங்கன்னா, அவங்களுக்கு எம்சிக்யூ மூலமா எக்ஸாம் இருக்கும். அப்புறம் டைப்பிங் பண்ணக்கூடிய எக்ஸாம் இருக்கும். அவ்வளோதான். இதுக்கு எவ்வளோ ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அன்ரிசர்வ்டு, ஓபிசி, இடபிள்யூஎஸ் மட்டும் தான் ஃபீஸு. உமனுக்கு, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு, பிடபிள்யூடி அவங்களுக்கு, எஸ்சி, எஸ்டிக்கு ஃபீஸ் கிடையாது. ஸோ இதுக்கு என்ன சிலபஸ்ஸு அப்படின்னு இங்க போட்டிருக்காங்க. சூப்பரண்டுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் சிலபஸ் இருக்கு. இந்த கரண்ட் அஃபயர்ஸு, அப்புறம் ஜெனரல் மென்டல் எபிலிட்டி, அப்புறம் மேத்ஸ் இந்த 3. அப்புறம் பார்ட் 4 ஹிந்தி, இங்கிலீஷு. பார்ட் 5 கம்ப்யூட்டர். ஸோ மொத்தம் 180 கொஸ்டின்ஸு, 480 மார்க்ஸ். ஓகேங்களா? இது டயர் 1. டயர் 2 பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸு, இந்தியன் ஹிஸ்ட்ரி, எக்கனாமி, ஜியோகிராஃபி, சயின்ஸ் டெக்னாலஜி, அப்புறம் கம்ப்யூட்டர் இன்ஸ்டிடியூட், அப்புறம் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, அப்புறம் இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ அது ஒரு தனி டைப்பு. ஸோ அதே மாரி ஜேஏ பார்த்தீங்க அப்படின்னா, 100 கொஸ்டின்ஸு, 300 மார்க்கு. அதே மாரி அவங்க டைப்பிங் இது இருக்கு. ஓகேங்களா? இதுதான் என்னுடைய டீட்டெயிலு. ஸோ சென்டர் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல ஒரே சென்டர் தான். சென்னை மட்டும் தான். இது இந்தியா ஃபுல்லா இந்த எக்ஸாம் நடக்குது இல்லைங்களா? அதனால தான். ஸோ ஒரே சென்டர் போட்டிருக்காங்க. ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு இத ஷேர் பண்ணுங்க. 31 தான் அதுக்கு லாஸ்ட் டேட்டு. கண்டிப்பா மேக்ஸிமம் டைப்பிங் தெரிஞ்சவங்க நெறைய பேர் இருப்பாங்க. ஸோ டைப்பிங் தெரிஞ்சவங்களுக்கு ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சுட்டு டைப் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. சூப்பரண்ட் போஸ்ட்லாம் நல்ல போஸ்ட் கிடைச்சா நல்லாருக்கும். ஸோ அத நம்ம ட்ரை பண்ற பொறுத்து தான் இருக்கு. அதனால நீங்க பே லெவல் 6 ஜேஏவும் பே லெவல் 2. ஸோ நல்ல ஒரு சேலரி தான் குடுப்பாங்க. அதனால நீங்க மறக்காம இது சம்மந்தமா படிச்சவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.